ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துக்கிட்டு வரோம். அது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். கள ஆய்வில் ஈடுபட்ட தியானேஸ்வரன் நம்மோடு இணைகிறார். இந்த தொகுதியிலேயே நேரடியாக பாஜக களம் காணக்கூடிய ஒரு தொகுதி. ஏற்கனவே இங்கே சரஸ்வதி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க டாக்டர். அவங்க ஆனால் ஒரு 281 வாக்குகள் வித்தியாசத்தெலாம் வெற்றி பெற்றாங்க. ஒரு ஃப்ளூக்கில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாஜகவிற்கு குறித்து ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த முறை பாஜகவை வெற்றி பெற வைத்து விட மாட்டோம் அப்படின்லாம் திமுக சவால் விட்டதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த முறை பாஜக சார்பாக கிருத்திகா அவங்க போட்டியிடுறாங்க. எதிராக போட்டியிடுவது மதிமுகவுடைய செந்தில்நாதன் அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அருண்குமார், சண்முகம் என்பவர் தாவேகா கட்சியிலிருந்து போட்டியிடுகிறார். எஸ்ஐஆர் அந்த திருத்தத்தின் மூலமாக 32,000 சொச்சம் வாக்குகள் நீக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும், 2021 76.11% வாக்குகள் பதிவானது. ஆனால் இப்பொழுது 90.01% வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. இது யாருக்கு, எதனால் இந்த வாக்கு சதவீதம் கூடியிருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. வணக்கம் தியானேஷ். வணக்கம். இப்போ வாக்கு சதவீதம் 90% கிட்டத்தட்ட வந்திருக்கு. இது எதனால இந்த வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது இந்த தொகுதியில்? இந்த தொகுதியில் அது எஸ்ஐஆர் காரணம். அப்புறம் இளம் வாக்காளர்கள்லாம் அதிகம் ஓட்டு போடணுங்கிற ஒரு பேசுறதை போச்சு. ஓட்டு போட்டு ஃபேஸ்புக்கில் வைக்கணும், நான் ஓட்டு போட்டேன் எல்லாமே ட்விட்டர் வைக்கிறதுனால அதில் பேசுறப்ப எல்லாருமே காலையில் அதிகாலையில போயிட்டு இருக்கு. இந்த கட்டப்ப 7 மணிக்கு கியூல் நிற்கிறது பார்க்க முடியுது எல்லா பக்கமே. அதெல்லாம் பார்த்து 7 மணிக்கு கூட்டம் இருக்காது, 8 மணி வரைக்கும் காலியாக இருக்கு. அதுக்கப்புறம் கூட்டம் வரும். 7 மணிக்கே வெயிட்டிங் லிஸ்ட் நிற்கிற மாதிரி இருக்கு. அந்த இளைஞர்கள்லாம் யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா 50% 60% தாவேகா, 40% இளைஞர் இதுல பிஜேபிக்கு தாங்க. அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா பிஜேபியில இளம் தலைவர் நிறைய உருவானாங்கன்னா தாவேகாக்கு யாருமே போக மாட்டாங்க. அதை ப்ராப்பரா யாருமே பண்றது இல்லைங்க. ஏன்னா இந்த பக்கம் நிறைய இளைஞர்கள் பிஜேபி தான் இருக்கிறாங்க. பட் அது ஒரு சினிமாக்காக இன்னைக்கு இருக்கிற பாதி பேர் இருக்கிறாங்க. சரியான கட்டமைப்பு இருந்தா இளைஞர்கள் எல்லாம் திரும்ப பிஜேபிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ இந்த ஏற்கனவே இங்கே அண்ணாமலை அவர்களும் கிருத்திகா அவர்களுக்காக பிரச்சாரம் செய்தார். பெரிய அளவில் மக்கள் கூடினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அந்த சமுதாயத்துடைய தலைவராக, இளம் தலைவராக அறியப்பட்ட ராஜ் கவுண்டர் அவர் கடைசியில் திமுக பக்கம் சாஞ்சார் அப்படிங்கிறது. ஆனால் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சா அவர் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ இந்த இளைஞர் வாக்காளர்கள் எத்தனை சதவீதம் தாவேகாக்கு வாக்களிச்சிருப்பாங்க? இந்த ராஜ் கவுண்டரோட ஃபேக்டர் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது இந்த தொகுதியில்? இங்கே இருக்கிற இளைஞர் 60% தாவேகாக்கு வாய்ப்பு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30-35% பிஜேபி போட்டிருப்பாங்க. ஒரு 10% திமுக போட்டிருப்போம், மதிமுக வேட்பாளருக்கு போட்டிருப்போம். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்திக்கிறாங்க. அதாவது ராஜ்கவுண்டரோட சமூகத்தை சார்ந்தவர்களை அவங்களும் 1% ஓட்ட பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மதிமுகவுடைய செந்தில்நாதன் இவருக்கு அங்கே அந்த பிரச்சாரத்தில் பெரிய அளவு ஒரு மக்களிடம் ஒரு எழுச்சி இருந்ததா, இல்லை கிருத்திகா அவங்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்காக இருந்ததா? கிருத்திகா செல்வாக்கு இருந்தது. ஆல்ரெடி அறியப்பட்ட முகம் தான். சரஸ்வதி அடுத்தோட ரிலேட்டிவ்ங்கிறதுனால ஓரளவுக்கு அறியப்பட்ட நபர் தான். அதுவும் இல்லாமல் அந்த மொடக்குறிச்சி தொகுதியில் ஆரம்ப காலமாகவே ஒரு 10-15 ஆண்டு காலமாகவே பாஜக நல்ல செல்வாக்கு பெற்றது தான். அறிமுக பரிச்சயப்பட்ட கட்சி தான், புதுசா கட்சியாக கிடையாது. பாஜகங்கிறது நல்ல தேசிய கட்சி, அறிஞ்சு வச்சுக்கிறது தான். அதோட சித்தாந்த கொள்கையை ஃபாலோ பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல வரவேற்பு அதிகமாக இருந்தது. இவரு திமுக சின்னத்திலிருந்து யூஸ் பண்றாரு. பட் கூட்டணி கட்சி வேட்பாளர் தான் செந்தில்நாதன். அதனால அவருக்கு சேர்ந்து போறப்ப கூட வருவாங்க பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு எழுச்சிங்கிறது கம்மியா தெரிஞ்சு, இவங்களை கம்பேர் பண்றப்போ இவங்களுக்கு குறைவா தெரிஞ்சு தொகுதியில். இப்போ நீங்க முதற்கட்ட கலாய்வில் கிருத்திகாவுக்கு முன்னிலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இன்னும் அதே கருத்தோடு தான் இருக்கீங்களா தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பில், இல்லை உங்களுடைய கருத்தை நீங்கள் மாற்றிக்க போறீங்களா? இல்லை இதில் கண்டிப்பாக அந்த தொகுதியில் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. போன முறை சொன்ன தூக்குங்கிறத இந்த டைம் மாற்ற போகிறாங்க, அதுதான் உண்மை. போன டைம் போனதைங்க சுப்புலட்சுமி ஜெகதீசனை சில பேர் நிறுத்தாங்க, அதுக்கு போட்டு காரணம் சொன்னாங்க. பட் இந்த டைம் கிடையாது, பிஜேபி முழுசாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு வெற்றி வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க தொகுதி மக்கள். தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பில்
ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் உறுதியாக சொல்கிறார் கலாய்வில் ஈடுபட்ட தியானேஸ்வரன். இந்த முறை தாமரை அங்கு மலரும், அதுவும் கூட நல்லாவே மலரும் அப்படிங்கிற. போன முறை வந்து ஒரு ஃப்ளூக்கில் 281 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு. ஆனால் இந்த முறை அப்படியெல்லாம் இல்லை, நம்ம திடமாக பாஜக தான் அங்கே வெற்றி பெறும். கூட்டணி கட்சிக்கு தான் திமுக அதை ஒதுக்கியிருக்கிறாங்க. மதிமுகவுக்கு செந்தில்நாதன் அவரோடு பெரிய அளவில் இணக்கமாக திமுக பிரச்சாரம் செய்யவில்லை அப்படிங்கிறதும், அறியப்பட்ட முகமாக கிருத்திகா இருக்கிறதுனால அதே போல் இந்த தொகுதியில் பாஜக ஏற்கனவே ஒரு நல்ல செல்வாக்கு பெற்றிருக்கிறது. அண்ணாமலுடைய பிரச்சாரம் மிக பெரிய அளவில் இங்கே இதாக இருக்குது. அதுக்கப்புறம் ரோட் ஷோ, தேசிய தலைவர்கள் வந்து ரோட் ஷோலாம் இங்கே நடத்தியிருக்காங்க. அண்ணாமலை தீவிரமாக பிரச்சாரம் செய்திருக்கிறார். இதெல்லாம் இளைஞர் மத்தியில், இளைஞருடைய வாக்கு ஓரளவு தாவேக்காக்கு போனால் கூட சித்தாந்தம் சார்ந்த இளைஞர்கள் பாஜகவின் பக்கம் இருப்பதனால அட்வான்டேஜ் கிருத்திகாவுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக இங்கு தாமரை மலரும் அப்படிங்கிறது ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.